ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சென்செக்ஸில் ட்ரேட் போயிருந்தோம். புட் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்திருந்தோம். இதுக்கு மொத்தமாகவே நான் 19,000 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 19,000 யூஸ் பண்ணி 13,500 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். வீடியோவை பாருங்கள். சாரி, வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடியல, ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க்கிங் பர்சன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் எடுக்க முடியல. லேட்டாக தான் எடுத்திருந்தேன். போக போக கொஞ்சம் வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ட்ரேடை வந்து பாருங்கள். இதிலே வந்து வெறும் 19,000 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 19,000 வச்சு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10,000 கிடைச்சாலே அது நமக்கு மோர் தென் 50% மேலே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸில் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கொயரிக்கு கால் பண்ணுறாங்க. என்கொயரிக்கு கால் பண்ணுற எல்லாருமே வந்து வித்தின் இன்னைக்கு மார்னிங் ஒருத்தர் பேசியிருந்தார். வித்தின் 1 வீக்லேயே வந்து 7 லேக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்ஸை நம்ம லாஸ் பண்ண வேண்டாம். அதனால் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடு உள்ள வாங்க. ப்ராப்பராக இதை கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி படி போங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் ஒரு லாஜிக்கோட ட்ரேட் எடுக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. அப்போ தான் நம்ம வந்து லாங் டைமுக்கு வந்து இதில் சர்வே ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நாளைக்கோட முடிய போகிறது கிடையாது. மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, நிறைய இன்னுமே ஃப்யூச்சரில் நிறைய நாள் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டலை எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்தால் கூட நமக்கு ஓகே தான். ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த 13,000 12,000 ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கா. இந்த 12,000 பல பேரோட மாத சேலரி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடுச்சு. வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே கிடச்சிடுச்சு. இதுக்கு இந்த காசுக்கு நம்ம எப்போவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் அதிகமாக காசு போட்டு நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸஸ் ஆகிறது ஈஸி, அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ 150 பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ நான் 135 பாயிண்ட்ஸில்